ஏமா சீக்கிரம் வாங்கம்மா. இந்த பாட்டியும் பேத்தையும் ஆடி அசைஞ்சு வரக்குள்ள இந்த ஹோட்டல்காரன் வீட்டுக்கே போயிடுவான் போலயே. இந்த வெள்ளத்துல தம்பி எப்ப பாரு ஏதாச்சும் தின்னுட்டே இருக்கு. நம்மளை பார்க்க வச்சு திங்குதுல்ல, வயிறு வலிக்க போகுது பாருடி. அட ஓட்ட வாய்ப்பாட்டி, அதான் நம்மளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருல்ல, ஏதாச்சும் வாங்கி தருவாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இதுதான் சைனாக்கார ஹோட்டலா? பார்க்க நல்லாத்தான் இருக்கு. ஏமா 2 பேரும் என்னமா சாப்பிட்றீங்க சொல்லுங்க. ஏன்பா வெள்ளத்துல தம்பி, எனக்கு முழு சாப்பாடு சொல்லிடு. 2 அப்பளம் வைக்க சொல்லு. எக்ஸ்ட்ரா அப்பளம் தரமாட்டேன்னு சொன்னா சொல்லு, வேற கடைக்கு நம்ம போயிடலாம். ஏமா இது என்ன ஆனந்த பவன் ஹோட்டலா முழு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு? இது சைனாக்கார ஹோட்டல்மா, சாப்பாடெல்லாம் கிடைக்காது. வேற ஏதாச்சும் சொல்லுங்க. ஏ பாட்டி, முழு சாப்பாடு சாப்பிடவா சைனா வரைக்கும் வந்த? இன்னைக்கு சைனாக்காரன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம், சரியா? டேய் சைனா தம்பி, என்ன சாப்பாடு இருக்குப்பா சொல்லு. ஆவி தூதுதான் காப்புலிங் கபாங் குபாங் சாம் சாம் பக்கதுதான் காப்குதான் கூப்கத்தான். ஏ தமிழ், இவன் இட்லி வடை பொங்கல் பூரின்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் நடி மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். ஏ பாட்டிமா, இது மந்திரெல்லாம் இல்லை, சைனா சாப்பாட்டோட பேரு. உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க சீக்கிரம், சரியா? என்னடி இது ஒரு இளவும் புரியல. அட விடு பாட்டி, ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். டேய் சைனா தம்பி, முதல்ல ஒன்று சொன்ன அதே கொண்டாப்பா. கபாங் அதான் அதே தான்ப்பா, அதே கொண்டு வா. டேய் அவளுக்கு அதையே கொண்டு வந்து தொலைப்பா. கபாங். அட இவன் வேற, ஏதோ ஒன்று போய் கொண்டு வாடா சாமி, பசிக்குதுடா. அடியே இது என்ன கன்றாவிடி இது, இத போய் எப்படி சாப்பிட? தெரியாம ஆர்டர் பண்ணியாச்சு பாட்டி. எப்படியோ கண்ணை மூடிட்டு கசாயம் குடிக்கிற மாதிரி அப்படியே லபக்கு லபக்குன்னு சாப்பிடலாம் பாட்டி. இதாம்மா நீங்க தங்குற இடம். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வாங்க. 2-3 இடத்த சுத்தி பார்த்துட்டு சாயங்காலமா பிளேன்ல உங்களை ஏத்தி விட்டுறேன். இந்தியா கிளம்பிருங்க. ஐயோ, இந்த குரங்கு கூட்டத்தை இன்னும் ஒரு நாள் எப்படி சமாளிக்க போறனோ? அடியே தமிழ், நாளைக்கு நம்மளை தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு போக சொல்லுடி, இல்லாட்டி நம்மளை கூட்டிட்டு போகாம ஏமாத்தி போடுவான். அட அதி புத்திசாலி பாட்டி, சைனால ஏது தாஜ்மஹால்? அது நம்ம இந்தியால இருக்கு. அடக்கப்புறானே, தாஜ்மஹால் இந்தியாலயா இருக்கு? இத்தனை நாள் இது தெரியாம போச்சே. அப்போ நம்ம ஊருக்கு போனப்புறம் டவுன் பஸ்ல என்ன தாஜ்மஹாலை கூட்டிட்டு போய் காட்டுறேன். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டவுன் பஸ்ல தானே? நாளைக்கு டவுன் பஸ்லயே உன்னை சைனால இருந்து தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு போறேன். இப்ப படுத்து தூங்கு. அடுத்த நாள் காலை 8 மணி. இதாம்மா சீனா மியூசியம், நல்லா பாத்துக்கங்க 2 பேரும். ஏ தமிழ், இவன் என்னடி பழைய பொருள் விற்கிற காயலாங்கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? இதை பார்க்கவா சைனா வரைக்கும் வந்தோம்? ஏ பாட்டி, இது பழைய பொருள் விற்கிற இடம் இல்ல, ராஜா காலத்து பழமையான பொருள் எல்லாம் வச்சிருக்க இடம். ஓ, ராஜா காலத்து காயலாங்கடையா? நல்லாத்தான் இருக்கு. இதாம்மா சீனா மார்க்கெட்டு. பாட்டியும் பேத்தியும் ஏதாச்சும் வாங்கணும்னா இங்கேயே வாங்கிக்கங்க. ஏன் இந்த கண்ணாடி எனக்கு, இது பூமாரிக்கு, இது சின்ன பொண்ணுக்கு, இது அப்பாக்கு, இது அம்மாக்கு. ஏ பாட்டி, நான் எல்லாத்துக்கும் வாங்கிட்டேன், உனக்கு என்னமோ வேணுமோ வாங்கிக்கோ. ஏ தமிழ், இங்க வாருடி சைனா கம்பெனி. இந்த பையன் எப்படி கூவி கூவி விற்கிறான் பாரு. ஏ தம்பி, எவ்வளோப்பா அது? எல்லாத்தையும் வாங்கி உள்ள போடு பாட்டி. அதான் அத்தா பெரிய பிளேன் இருக்குல்ல,
பிளேன் மேல கயிறை கட்டி நம்ம டவுன் பஸ் மாதிரி எல்லா பொருளையும் மேல ஏத்திடுவோம். ஐ சைனா கூட, ஐ சைனா வழக்கு. ஐயோ எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியலையே. சரி நம்ம தமிழ் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வாங்கி போடுவோம். ஏன் பாட்டி இங்க வா, இந்த உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லெக் பீஸ் எடுத்து அடி. ஏன் வெள்ளத்தல தம்பி, நீ தான் சீனா வந்ததுலேருந்து எங்களுக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிற. சரி நான் இந்த லெக் பீஸ் தரேன், நல்லா சாப்பிடு. ஐயையோ எனக்கு வேண்டாம், பாட்டியும் பேத்தியுமே நல்லா அமுக்குங்க. உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு வலிக்கும்லப்பா. வாப்பா ஊட்டி விடுறேன் உனக்கு. ஐயையோ இந்த குரங்கு கூட்டத்தை இன்னைக்கு பிளேன்ல ஏத்தி விட்டாதான் எனக்கு நிம்மதிடா சாமி. பிளேனா அப்ப ஆளப்பற கிளப்புவோம். பாட்டியும் பேத்தியும் பிளேன்ல சேட்டைய தொடங்குவோம். இந்த பாட்டியும் பேத்தியும் பிளேன்ல என்னென்ன அலப்பறை பண்ண போறாங்கன்னு பார்க்கணுமா? அப்ப அடுத்த எபிசோட்ல கண்டு ரசிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைக்கிருங்கப்பா. பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.